ஃபுட்டேஜ் பிரீமியர் ப்ரோல உள்ள வார்ப் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணா ஃபுட்டேஜ் ஒரு மாதிரி வார்ப் ஆகும். எப்படி இவ்வளோ ஷேக்கான ஃபுட்டேஜ் அட்வான்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி இவ்வளோ ஸ்மூத்தா ஸ்டெபிலைஸ் பண்ணன்றதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ரீல உங்களோட எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு FB டிசைன் ஸ்டுடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெபிலைசேஷன் பண்றதுக்கு உங்களோட ஃபுட்டேஜ் பிரீமியர் ப்ரோல இருந்து ஆஃப்டர் எஃபெக்ட்டுக்கு டைனமிக் லிங்க் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ல எகைன் வார்ப் ஸ்டெபிலைசேஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா பிரீமியர் ப்ரோல என்ன ரிசல்ட் வந்துச்சு அதுதான் இங்கேயும் கிடைக்கும். அப்புறம் எதுக்குடா இது பேர் அட்வான்ஸ் மெத்தட்னு கேட்டீங்கன்னா வெயிட் அதுலேயே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள டீடைல்டு அனலைசிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ரோலிங் ஷட்டர் ரிப்ல ஆட்டோமேட்டிக்ல இருந்து என்ஹான்ஸ்டு ரிடக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டாப்ல ரிசல்ட்ன்ற ஆப்ஷன்ல ஸ்மூத் மோஷன்ல இருந்து நோ மோஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டெபிலைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏன் அது மாதிரி வார்ப் ஆகுதுன்னா உங்களோட ஃபுட்டேஜ்ல மூவிங் ஆப்ஜெக்ட்டோ மூவிங் கேரக்டர்ஸோ இருந்துச்சுன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் அதை ட்ராக்கிங் பாயிண்ட்ஸா எடுத்துக்கிட்டு அதை ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். அதை அவாய்ட் பண்றதுக்கு ஷோ ட்ராக்கிங் பாயிண்ட்ஸை எனேபிள் பண்ணிட்டு ட்ராக்கிங் பாயிண்ட் சைஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களோட மூவிங் ஆப்ஜெக்ட்ல உள்ள ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே மேனுவலா ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரிமூவ் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான், பட் வேற வழி இல்லை. லாஸ்டா மூவிங் ஆப்ஜெக்ட்ல இருந்த எல்லா ட்ராக்கிங் பாயிண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஷோ ட்ராக் பாயிண்ட்ஸ்ல இருந்து அன்டிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட ஃபுட்டேஜ் செம்மையாவே ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கும்.